ஓம் தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பருடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 28ஆம் நாள் 10/6/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து, இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்றைய தினம் மாதந்தோறும் விநாயகப் பெருமானை வேண்டி விரதமிருந்து அனுஷ்டித்து வழிபாடு செய்கின்றதாகிய சதுர்த்தி விரதம், வளர்பிறை சதுர்த்தி. இந்த மாதத்தில் 2 சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி. எனவே இந்த வளர்பிறை சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானை நாம் வழிபாடு செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்வதோடு இன்றைய தினம் சேக்கிழார் பெருமானுடைய குரு பூஜை. பல்வேறு சிறப்புகளை கொண்டவர் சேக்கிழார் அவர்கள். அவர்கள் இளம்பராயத்தில் இருந்து இறை பக்தியோடு இருந்தவர்கள். தந்தையார் அரசு சபையிலே அமைச்சராக இருக்கின்ற காலத்திலும் அந்த அரசருக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தந்தையாரால் நிவர்த்தி பண்ண முடியாத பொழுது இந்த சேக்கிழார் சென்று அங்கே அந்த சந்தேகத்தை தீர்த்ததும் அவர்கள் எல்லோரும் பெருமையோடு சேக்கிழார் அவர்களையும் அந்த குலோத்துங்க மன்னன் அமைச்சராக அமைத்து பல சிறப்புகளோடு கூடியதாக அவர் இந்த 63 நாயன்மார்களுடைய அவர்கள் செய்த அற்புதங்கள் பலவற்றையெல்லாம் அந்தந்த இடங்களுக்கு சென்று தகவல்களையெல்லாம் எடுத்து தொகுத்து திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம் என்கின்றதாகிய சிறந்த நூலை நமக்கு தந்தவர் தெய்வப்புலவர் சேக்கிழார் என்று போற்றப்படுகின்றவர். அந்த சேக்கிழார் பெருமானுடைய குருபூஜை நாள் இன்றைய தினம். அதேபோல் நமினந்தி அடிகள் அவர்களுடைய குருபூஜை நாளும் என்று இறைவனுக்கு வழிபாட்டுக்கு சென்ற பொழுது அங்கே அந்த தீபம் ஒளிமங்கி இருந்ததினாலே அதற்கு ஒளிப்பிரகாசமாக ஏற்றுவதற்கு நெய் வேண்டுமென்று பல இடத்திலும் சென்ற பொழுது ஏளனமாக, உங்கள் சிவனுக்கு சக்தி இருக்கிறது தானே, கடல் நீரில் விளக்கு ஏற்றுங்கள் என்று சொன்னதும் அவர் இறைவனை மனதிலே நினைத்து அந்த கடல் நீரை கொண்டு போய் ஒரு விளக்கு ஏற்ற இருந்தவர் ஆலயம் பூராவும் விளக்கேற்றிய பொழுது அந்த தீபங்கள் ஒளிப்பிரகாசமான தீபமாக அமர்ந்து அவர்களுக்கு அருள் கொடுத்த அந்த நமினந்தி அடிகள் இறைவன் அருளை பூர்ணமாக பெற்ற அவருடைய குருபூஜை நாளும் இன்றைய நாள். இன்று விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தி விரதம். எனவே விநாயகர் ஆலயங்களில் நடைபெறுகின்ற சதுர்த்தி அபிஷேகங்கள், உற்சவங்கள், பூஜைகள், வழிபாடுகளும் கலந்து கொண்டு நமினந்தியருடைய குருபூஜை
தெய்வப்புலவராகிய ஷேக்லார் பெருமானுடைய குருபூஜை நடைபெறுகின்ற இடங்களும் சென்று வழிபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.